தெரியுதா? இன்னும் கொஞ்சம் அப்போ பின்னாடி போங்க, இன்னும் பின்னாடி போங்க. தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் 65 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3 பெட்ரூமோட வீடு பார்க்க போகிறோம். கார்னர் சைட்டில் பார்க்க போகிறோங்க. கார்னர் சைட்டில் கட்டின வீடுகளை வீடியோ எடுக்கணுன்னாவே தனி சந்தோஷம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு வந்து வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. நல்லா ஸ்பேசிஸாக கட்டியிருக்கிறாங்க. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டப்பட்ட ஒரு வீடு. டே ஒரு நிமிஷம் நிறுத்து. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படா வீடு வரும்? போகிற போக்கில் பச்சை போய் பேசிட்டு போகிறேடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்கிறது 1050 to 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து கீழே மேலே சேர்ந்து சொல்கிறாங்க. கீழே வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தமாக சேர்ந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. லேண்ட் ஏரியாவுக்கும் பில்டப் ஏரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. கார்னர் சைட்டில் பொதுவாக வீடு கட்டுறாங்கனாவே வீட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த சைடு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வீடுக்கு வரல. அதனால் இந்த ஒரு வீட்டோட ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெளிச்சமாகவே இருந்துச்சு. நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போது அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டோட எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கார்னர் சைட்டில் கட்டியிருக்கனால வீட்டோட 2 சைடுமே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாமே ஜியோமெட்ரிக் பேட்டர்னு, அது போக ஸ்கொயர் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாக்ஸ் டிசைன்ஸு, அதுக்கெல்லாம் டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸோட சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டில், ப்ரௌனு, ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் இந்த மாதிரியான டெயில் ஒர்க்லாம் பண்ணி சூப்பரான எலிவேஷன் வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு 2 கேட் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி என்ட்ரி ஆகக்கூடிய அந்த கேட்டு. அந்த சைடு வந்து ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட 2 சைடு ரோடு இருக்குல்ல, அதனால் 2 சைடுமே கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேட்டு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 13க்கு 25ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 42க்கு 25. நிறைய வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க லேண்டோட நீள அகலத்தையும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், அது போக டியூப்லெஸ்லாம் நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த விக்கெட் கேட். இந்த சைடு வந்து படிக்கட்டு இருக்குது. அந்த சைடு வந்து நமக்கு ரேம்ப் கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு ரேம்பும் கொடுத்துருக்காங்க, படிக்கட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நடந்து வரலாம், இல்லை 2 வீலர்ஸ் எல்லாம் ஏற்றி நிறுத்தலாம். அந்தளவுக்கு அந்த ரேம்பை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் வந்து ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க, அதையும் காமிக்கிறேன். வீட்டை சுற்றியும் நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி நிறையவே செட்பேக் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தாராளமாக நடந்து வந்துக்கலாம், மெயின்டெனன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4 காருங்க. இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிக்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு. பார்க்கிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விண்டோக்கும் சரி, மெயின் டோருக்கும் சரி, இந்த மாதிரியான கிரானைட் ஃபினிஷிங்கில் பேனலிங் ஒர்க் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு போகிறக்கான அந்த மெயின் டோருக்கான ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. லிவிங் ஸ்பேஸோட சீலிங் ஹைட் வந்து நல்லா செம்ம ஹைட்டாக இருக்குது, 11 அடி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. எல்லாமே வந்து மர ஜன்னல்களாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாமே. சீலிங்க்கு வந்து கலர்ஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் போர்டில். அதில் வந்து நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் இருக்குது, சரி ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது, அது போக ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்டையும் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. ஓகே, ஒரு சைடு மட்டும் தான் எரியுதுங்க, இந்த சைடு ஏரியில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் இருக்குது, ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸினா வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 2க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிளாஸின டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெயில் ஒர்க்கெல்லாம் ஏற்ற மாதிரியே மைல்டான ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு அப்படியே இந்த சைடு தெற்க பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய கிச்சனோட பொறுத்த வரைக்கும் 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்பேஸ்லேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அதில் குட் வாட்டர், போர் வாட்டருக்கு தனித்தனியாக டேப்பு, அது போக இந்த இடத்துல ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வால் ஷெல்ஃப் இருக்குது. எல் ஷேப்பில் ஒரு பெரிய RCC லாஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து எதுவும் இவங்க பண்ணலை. நீங்கள் புக் பண்ணும்போது இன்டீரியர்ஸ் வேணால் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாடலர் கிச்சன் செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருங்க. வீடு ஃபுல்லாமே பெட்ரூமோட டோர்லாம் இதே மாதிரி டிசைனில் தான் கொடுத்துருக்குறாங்க.
இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து வாஸ்துப்படி இந்த வீட்டோட கன்னி மூலையில் தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். வீட்டில் வந்து வயசானவங்களாம் இருக்கீங்க, இல்லை கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்கிறனால இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. ஹால்லையும் 2 ஜன்னல் பார்த்தோம், கிச்சன்லேயும் 2 ஜன்னல் பார்த்தோம், பெட்ரூம்லேயும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு மட்டும் இந்த மாதிரியான எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து ஆப்போசிட்டில் இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது, மேலே வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்கங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம், ஃப்ளோரிங்கும் வால்க்கும் டெய்லர் பண்ணி தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட பால்கனி இதெல்லாமே காமிக்கிறேன். இந்த வீட்டோட லிவிங் ஏரியாலேயே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் கிரனைட்டில் ரெடி பண்ணி ஹேண்ட் ரெயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொடுத்துருக்காங்க. அகலமான ஒரு ஸ்டேர்கேஸு, அதனால் பெரிய பீரோ கட்டல் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா ஸ்டேர்கேஸ் நல்ல அகலமாக இருக்குது. மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய லாபிலேருந்து செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தான் டெய்ல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாபிலையும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு லைட்டிங்கு, சீலிங்லலாம் நிறையா ஸ்பாட் லைட்லாம் பொறுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த லாபியிலேருந்து இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். இதுவும் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. நம்ம மற்ற ரூம்ஸில் பார்த்த மாதிரியே கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல், ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப், லாஃப்ட் இதெல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஆண்ட்ராய்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிருக்காங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறதுனால என்ட்ரானதும் நமக்கு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிச்சுன்னு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா, கடைசியில் வந்து அந்த கிளாசெட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமுக்கு அமைக்கிறேன். வீட்டோட 3வது பெட்ரூமும் ஒரு பெரிய பெட்ரூம் தான். இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைனில் வந்து இந்த மாதிரியான பெட்ரூமோட டோர் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை, ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டோட 3வது பெட்ரூம். இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். ஜன்னல்கள் 2 இருக்குது, வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் ஒன் சைடு வாலுக்கு மட்டும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. 4க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குங்க இந்த டாய்லெட் கம் பாத்ரூமும். இதுவும் வந்து பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். அடுத்து வந்து நான் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பால்கனி பார்த்திங்கன்னா இந்த லாபி ஸ்பேஸ்லேருந்து அப்படியே நம்ம முன்னாடி வந்தால் ஃப்ரண்ட் பால்கனி. பால்கனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2க்கு 2ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷிங் டைல், ஆன்டிஸ்கிரிப்ட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. சைடு ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டஃப் அண்ட் கிளாஸில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில்லெஸ்ஸாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், மாடர்னாக இருக்கும். ஹேண்டில்லெஸ்ஸாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால இந்த பால்கனி ஸ்பேஸ்லேருந்தே வீட்டோட டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எம்எஸ் ஸ்டீலில் இருக்குது, பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பால்கனியில் பார்த்திங்கன்னா அது போக அந்த இடத்துல ஒரு எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸ்ட்ரைப் டிசைனில் எலிவேஷன் ஒர்க்கு, டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, துணி காய போடுறதுக்கான ஆங்கிள்லாம் கொடுத்துருக்குறாங்க. சுற்றியும் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பா. கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னா காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு இடையில சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 65 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் கார்னர் சைட்டில் கட்டின வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்லா கார்னர் சைட்டில் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பார்த்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய அழகான வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.